இந்த லாங்குவேஜ் என்னன்னு தெரியுமா? கொரியன். ஏன் தெரியுமா கொரியன்ல பேசுறா? ஏன்னா நம்ம இப்ப கொரியன் ஃபுட் தான் சாப்பிட போறோம். இது எல்லாமே எப்படி இருக்கு போகுதுன்னு சுத்தமா தெரியல. வாங்க எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். Hi friends, welcome to our channel Princess Share and Sharing Not 7. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கொரியன் ஃபுட் தான் ட்ரை பண்ண போறோம். டொபிக்கி வீடியோ போயிட்டு தான் இருக்கு, பேசு. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா டொபிக்கி இத பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டொபிக்கி ரைஸ் கொரியன் ரைஸ் கேக் சீஸ் ஃப்ளேவரு. இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பைசியா இருக்கும்னு போட்டிருக்கு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாமா? அந்த பவுல்லாம் அவன் கொடுத்த அளவு நான் வந்து வாட்டர் ஊற்றி அதில் இருக்க அந்த பவுடர்லாம் போட்டு இப்போ நான் அவனில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 minutes அவனில் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி இருக்குன்னு இப்போ சாப்பிட்டு பார்ப்போமா? ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்க பாஸ்தா மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் என்ன இல்லை கோடா இல்லை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எப்படி இருக்கு? சூடாக இருக்கு அதெல்லாம் டேஸ்டா? சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நான் 10க்கு கண்டிப்பாக 9 தருவேன். ஃப்ரெண்ட்ஸ் 9 தரலன்னா அது பாஸ்தா மாதிரி கிட்டத்தட்ட வந்துருச்சு. நல்லா இருக்கு. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. நீ எவ்வளோ தருவேன் 10க்கு அதை சொல்லணும். நானும் 9 8 என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக சீஸ் மாதிரி இருக்குது, லைட்டாக ஸ்பைசியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக டவ் மாதிரி இருக்குது, மாவு மாதிரி. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அடுத்த ஃபுட் ரிவ்யூ சொல்கிறேன். எனக்கும் கூட நீ மட்டும் சாப்பிடுவியா? ஃப்ரெண்ட்ஸ் டொபிக்கீஸ்க்கு வந்து எங்கள் அம்மா 10க்கு 8 கொடுத்தாங்க. எங்கள் ஏஜ் பார்த்தீங்கன்னா 8 தான். எல்லாருமே 8 தான் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ சாப்பிட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பரியோ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் ஸ்டிக்ஸு பாருங்க. ஒரு பேக்கெட் இருக்குதுல பெப்பரியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பெப்பரியோ ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பிட எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பாருங்க, இது வந்து ஸ்டிக் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது பிஸ்கெட். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளியில் கொளுத்துவோம் தெரியும்ல, கம்பி மத்தாப்பா அந்த மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நான் 10க்கு 9 கொடுப்பேன். நான் எவ்வளோ கொடுப்பேன் தெரியுமா? ஒரு 7 கொடுப்பேன். நானும் 7 தான். நான் என்ன ஃபீல் பண்ணணும் அது சொல்கிறேன். பிஸ்கெட்டு அதை லைட்டாக சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துருக்காங்க. அது ஃபுல்லாக டிப் பண்ணும். ஏன்னா இங்கே ஹோல்டு பண்ணுறதுக்கும் ஸ்பேஸ் வேணும்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நாங்கள் எங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஷீலா மார்ட் அப்படின்னு ஒரு ஷாப்பில் நாங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு அடுத்த டிஷ் என்னன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது நான் 2 சாப்பிட்டதுல 2மே சூப்பராக இருந்துச்சு. கம்ஜூஜா இப்போது வந்து பார்த்தீங்கன்னா கிம்ச்சி. அப்போ கம்ஜூஜா கிடையாதா? அது சூப்பர்னு நான் கொரியனில் சொன்னேன். ஓ சாரி ஓகே இது
வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்கு நம்ம இப்போ பார்க்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? இது பார்த்தீங்கன்னா கிம்ச்சி. இது வந்து கிம்ச்சி வந்து நான் வந்து நார்மலாக இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் தான் கிம்ச்சி. அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருக்க லைன் அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதில் இருக்க பவுடர்லாம் போட்டுட்டு 3 மினிட்ஸ் வச்சுட்டோம். அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்கு? அப்புறம் ஹாட் வாட்டர் தான் இதில் ஊற்றணும். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அதுவும் போச்சா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட்டாகவும் லைட்டாக ஸ்பைஸியாகவும் இருக்குது. ஏன்னா நான் வந்து இது வந்து 10க்கு ஒரு 7 கொடுப்பேன். 7. நான் 10க்கு 10 கொடுத்து நினைக்கிறேன். பிடிச்சிருக்கேன். 6. எங்கள் அம்மா வந்து 6. பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு அடுத்த ஃபுட் உங்களுக்கு காமிக்கிறோம். அம்மா ஸ்பூன்ல நிக்க மாட்டேங்குது. சாப்பிட நிக்க மாட்டேங்குது. சாப்பிட முடியும். இங்க நிக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நூடுல்ஸ்க்குலாம் இதான் மாடல் போல. இங்க பாருங்களேன். நூடுல்ஸ்க்குலாம் ஒரு மாடல் இருக்கு பாருங்க. ஆஹா, கொரியன் ஃபுட்னாலே கொரியன் ஃபுட் தான் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குடிக்கணும்னு ரொம்ப தோணுது. டிஃப்ரெண்டா தண்ணிக்கு பதிலாக கொரியன் ஜூஸ் குடிக்கலாமா? இதெல்லாம் டூ மச்சா இல்லை? இருக்கும்போது குடிச்சுக்க வேண்டியதாண்டி அந்த ஜூஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னது ப்ளூபெரி. ப்ளூபெரி ஜூஸு பொரோரோ. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக கேப் இருக்கும். இங்கே பார்க்குறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேப் கொடுத்துருக்காங்க. கொரியனில் எல்லாரும் இந்த மாதிரி தான் குடிப்பாங்க போல். பாருங்க, இந்த கேப் இந்த மாதிரி கழட்டி வச்சுக்கணும். இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை இப்படி பண்ணிட்டு குடிக்கணும். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளூபெரி ஃப்ளேவரோட எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதுக்கு வந்து 10க்கு கண்டிப்பாக 9 கொடுப்பேன். எனக்கு 10 கொடுத்துருவேன். ஏன் தெரியுமா? இது ஸ்மெல்லும் ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. நான் குடிக்கும் போது லைட்டாக ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 10க்கு 7 தான் கொடுப்பேன் நான். பட் ஆனால் நல்லா இருந்தது இந்த ப்ளூபெரி ஃப்ளேவர். எங்கள் அம்மாவுக்கு 10க்கு 7, 10க்கு 10, 10க்கு 9. எதாக இருந்தாலும் உடனே ஃபுல் மார்க் கொடுத்துருவோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட போகிறது மினி சீஸ் கேக். கொரியன் மினி சீஸ் கேக் தான் சாப்பிட போகிறோம். இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்ல போகிறோம். வந்து இன்க்ரீடியன்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ இதை நம்ம சாப்பிடலாமா? ரொம்ப நேரமாக யாரோ ஒருத்தர் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் லிவிங் திங் கிடையாது. நான் லிவிங் திங் தானே. நீ ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் நினைக்கிறேன். என்னென்ன ட்ரை பண்ற? அது பிரிக்க முடியல. தெரியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கு. எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க. எல்லா கொரியன் ஃபுட் எல்லாத்துலேயுமே இது மாதிரி போட்டிருக்காங்கல்ல. ஃபுட்டுக்குள்ளேயே இருக்குது கெட்டு போகாமல் இருக்கிறது. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொரியன்லேருந்து எடுத்துகிட்டு வராங்கல்ல ஏரோப்ளேன்லாம். ஸோ அதனால அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் இது எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கேக்கு க்ரீம் இல்லாமல் கொடுத்தா எப்படி, நம்ம ஊரில் சீஸ் கேக் க்ரீம் இல்லாமல் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எண்டிங்கில் வந்து நல்லா இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் பார்த்து சொல்லிட்டேன். ஸோ இதுக்கு நான் மார்க் என்ன பண்ணுவேன்னா 10க்கு 8 கொடுக்குறேன். 10க்கு 7 கொடுப்பேன். நான் 10க்கு 8. 10க்கு 8. எங்கள் அம்மாவுக்கு வந்து 10க்கு 8 மார்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை சாப்பிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஃபுட் என்னன்னு காமிக்கிறேன். சாப்பிட்டே முடிச்சிட்டோமே, அதுக்கப்புறமேட்டு என்ன
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இது நம்ம கடைசியாக சாப்பிடலாம். நம்ம இதான் கடைசி ஃபுட்டே, முதல்ல அதான் தெரியுமா? பாருங்க, எது ஃபர்ஸ்ட் பண்ணலாம்? நம்ம இங்கி பிங்கி பாங்கி போடலாமா? இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் ஆஸ் அ டாங்கி, டாங்கி டை ஃபாதர் டை, இங்கி பிங்கி பாங்கி. எனக்கு ஒரு ஐடியா, இதான ஃபாதர் மாதிரி மேன் அப்படியே ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டாங்க. தட்டி தட்டியே உள்ள இருக்கிறது எல்லாம் உடஞ்சிருச்சு. நான் ஒன்று ஸ்ட்ராங்கஸ்ட் கேர்ள் கிடையாது. நான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆட போகிறது தான் பிபிமியோன். இப்போ நம்ம பிபிமியோன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா 600 ml வாட்டரில் நாங்கள் இதை பாயில் பண்ணிட்டு இதை ட்ரிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வாட்டரை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து அவங்க கொடுத்துருக்க சாஸை வந்து போட்டோம். பிபிமியோன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. நான் சாஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த சாஸ் போடும் போதே இந்த கொரியன்லலாம் போடுவாங்கள்ல அந்த ஃபீல் வந்துச்சு. அந்த போடும்போது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பிளாக் அண்ட் ரெட் கலரில் இருந்துச்சு சாஸு. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக 10க்கு 10 தருவேன். இது எனக்கு சாப்பிடும் போது உப்புமா ஃபீல் வருது. உப்புமா ஃபீல். ஸோ நான் இதுக்கு வந்து 10க்கு 5 கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நூடுல்ஸை சாப்பிடும்போது தான் கொரியனில் இருக்க அந்த ஃபீலே வருது ஃப்ரெண்ட்ஸ். அதோட மைண்ட் வாஷ். ஆனால் நீ கிமிச்சி டப்பாவில் போட்டு சாப்பிட்ற. ஆனால் நீ சாப்பிட்றது என்னது? பிபிமியோன். நான் இதுக்கு வந்து 10க்கு 5 தான் கொடுப்பேன். ஏன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு வந்து உப்மானு இல்லை, நம்ம டேஸ்ட்டுக்கு இது பிடிக்கல. அந்த அவங்க ஏதோ ஒரு ஆயிலெலாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் கரெக்டாக அந்த கொரியன் ஃபுட்டு டேஸ்ட் இதில் தான் இருக்குது. பட் ஆனால் மீதி அந்த 2 ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இது வந்து அந்த எக்ஸாக்டாக அந்த கொரியன் ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. அதனால் அந்த கொரியன் ஃபுட்டு கரெக்டாக அந்த ஃபீல் இருக்குது. பட் ஆனால் நமக்கு அந்த டேஸ்ட்டு செட் ஆகலை. நீ வந்து ஜப்பான் கறியில் உனக்கு அப்படி தான் இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இவருக்கு பிறந்ததுலேருந்து ஜப்பான் மட்டும் சைனா கறி சாரி. ரொம்ப காரமாக சாப்பிட்றா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப காரமாக சாப்பிடுவா. எவ்வளோ காரம் கொடுத்தாலும் சாப்பிடுவா. பச்சை மிளகாய் தான் கொஞ்சம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொரியன் இந்த மேகி இந்த நூடுல்ஸ் இது வந்து சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இது பேர் வந்து பில்டக். என்னது பார்த்தீங்கன்னா சாமியோங்குன்னு போட்டிருக்கு. சாமியோங் இது சம்யோங். எனக்கு தெரிஞ்சது செம்மையாக இருக்கும் போல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் சிக்கன் ஃப்ளேவர் ராமன். ஹாட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதெல்லாம் வெஜ்ஜு. ஆனால் இது வந்து இப்போ நம்ம சாப்பிட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ். இங்கே பார்த்தீங்கன்னா சீஸ்லாம் ஹாட் சிக்கன். இங்கே சீஸ் பிக்சர்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ராமன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சீஸ் பிக்சர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் சீஸும் இருக்கும் போல். நாங்கள் சமைச்சிட்டு சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிபிமியோன் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி தான் இதுவும் செய்யணும். போய் செய்யலாம். இதில் என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான், 8 ஸ்பூன் வாட்டர் இதிலே இருக்கணும். ஆமாம், அதில் எல்லா வாட்டரும் ட்ரெயின் பண்ணிடணும். இதில் 8 ஸ்பூன் வாட்டர் மட்டும் வச்சுட்டு அதில் கொடுக்குற சாஸை வந்து மிக்ஸ் பண்ணணும். நான் போய் இதை இப்போ செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராமன் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போது எப்படி க்ரீமியாக இருக்குல்ல. இந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீமியாக இருந்துச்சு. அப்படியே இந்த சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிபிமியோன் போட்டோம்ல அதே மாதிரி பிளாக் அண்ட் ரெட் கலரில் தான் இருந்துச்சு. இப்போ இதை சாப்பிட்டு பார்த்து இதுக்கு ரேட்டிங் கொடுக்கலாமா? அண்ட் இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்துங்களா, நல்லா திக்கு நூடுல்ஸ் இருக்கும்ல அதேமாதிரி நல்லா திக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை இந்தியாவில் கூட பார்த்துருக்கோம் கரெக்டாக. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் அவங்க பேரோட போட்டுருங்க. வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 10 கொடுப்பேன். சிக்கன் நூடுல்ஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நான் 10க்கு ஒரு 9 கொடுக்குறேன். இந்த சிக்கனே ஆனால் இல்லை. ஆமாம், பேர் தான் சிக்கன் நூடுல்ஸ்.
சிக்கன் ஃப்ளேவர் வருது. நான் வந்து இதுக்கு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு 8 தருவேன். ஆனால் ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது, க்ரீமியாகவும் இருக்குது. ஆமாம், ஆனால் ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது, டேஸ்ட்டும் இருக்குது, ஸ்பைஸியும் இருக்குது இந்த சிக்கன் நூடுல்ஸ். அதனால் 8. வந்து இங்கே போட்டுருந்தான்னு நினைக்கிறேன். இதில் ஆனால் அதிலே போட்டிருக்கான்ல, எப்படி போட்டிருக்கான், ஹாட்டுன்னு போட்டிருக்கானே. இதோ கார்பனரா ஹாட் சிக்கன். சரி, ஓகே गाइस, நாங்கள் இதை சாப்பிட்டு அடுத்த ஐட்டம் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறோம். அது வரைக்கும் பாய். நன்யூன் ஜின் ஹிராஹல் ஜின் அடன்ஹா அப்படின்னா எனக்கு ஐ லவ் இட். இதெல்லாம் போய் லவ் இட்னு சொல்கிறேன். காலம் பத்திட்டே இருக்கு போடி. முடியல, கண்டிப்பா சாப்பிடாதீங்க. ஆனால் இருக்கிறதுல இதான் சூப்பராக இருக்குடி. ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப காரமாக இருந்துச்சு. இது எப்படி சாஞ்சிக்கிட்டு சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி சாப்பிட்றேன்னு தெரில. ஃபஸ்ட்டு நான் இதை தான் குடிக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் இருக்கிற காரத்துக்கு நான் இதை தான் சாப்பிட போகிறேன். ஐஸ்கிரீம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஐஸ்கிரீமு. இது வந்து ஐஸ்கிரீம்ங்க பாருங்க, ஸ்ட்ராபெரி. இது நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஐஸ் கட்டி போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஆனால் இது அமுக்க முடியுது. இது அமுக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது கொஞ்சம் அப்படியே தண்ணி மாதிரி, வாட்டர் மாதிரி வருது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது நான் தான், இதுலேயும் நான் தான், நீ தான். இங்கே கட் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் 10க்கு கண்டிப்பாக 11 கூட தருவேன். 10க்கு 12. இது வந்து அப்படியே ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டே வருது. இது லைட்டாக அந்த புளிப்பும் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அந்த சீட் பல்ப் மாதிரி வாயில் அடிப்படுது. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் வந்து 10க்கு நான் இது 12 தரேன். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ கடைசியாக இந்த ஜூஸ் தான் குடிக்க போகிறோம், பீச் ஜூஸ். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கேப்பேமே வந்துருச்சு. கொரியன் எனக்கு தான் நீ விற்குது गाइस. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இந்த லிட் இருக்குல்ல, இந்த கேனை பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வருது. இது வந்து ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருந்தேன். ஒரு இதில் வந்து ஒருத்தர் வந்து போயிருக்காரு ஒரு கடைக்கு. அது வாங்கியிருக்காரு. இதே மாதிரி டின்னில் ஒரு ஜூஸ் வாங்கியிருக்காரு. அது அப்படியே சப்பி குடிச்சிருக்காரு. பட் ஆனால் அதில் ரேட் யூரின்ன்றதுனால அது கழுவாமல் குளிச்சதுனால ரேட்டோட யூரின் வந்து இது மேலே இருந்திருக்கு. அதனால அவர் வந்து செத்து போயிட்டார். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா, வெளில இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஒரு பெரிய தண்ணி பாட்டில் வாங்கி இதை கழுவிட்டு குடிங்க. இதே வீட்டில் இருந்தீங்கன்னா இதை கழுவிட்டு ஓப்பன் பண்ணி ஒரு கிளாஸில் ஊற்றி குடிங்க. நாங்களும் இதை கழுவிட்டோம். இப்போ நாங்கள் கிளாஸில் தான் ஊற்றி குடிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஓப்பன் பண்ணலாமா? ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இந்த கிளாஸஸ் தான் ஊற்றலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒயிட் கலரில் இருக்கு. எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். எனக்கு கம்மியாக கொடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது பெரிய கிளாஸ். சூப்பராக இருக்குது. நான் 10க்கு கண்டிப்பாக 10 கொடுப்பேன். 10க்கு 9. பீச் ஃப்ளேவர்.
நான் 10க்கு 8. எங்கள் அம்மா 10க்கு 8 கொடுத்துருக்காங்க. 10க்கு 9 கொடுத்தேன். 10க்கு 10. நம்ம கொரியன் vlog முடிஞ்சிருச்சு. உங்களுக்காக நான் எங்களால் முடிஞ்ச அளவு வாங்கி நாங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து குடிச்சு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜொஹாட்டா குட் ஆட் காயின்யதா மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐ